ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நயன்தாரா நடிச்சு வெளியான மூக்குத்தி அம்மன் திரைப்படம் வெற்றி பெறவே அதனுடைய இரண்டாம் பாகமும் இப்போ சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்துல வெளியாக இருக்கு. மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படம் ஆரம்பிச்சதுல இருந்தே நயன்தாரா பல சர்ச்சைக்கு உள்ளாக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த திரைப்படத்துடைய பூஜை நிகழ்ச்சியில மீனா அவர்களை நயன்தாரா அவர்கள் சுத்தமா மதிக்கலைன்னும் அவங்களுக்கு மரியாதை தரலைன்னும் சில விஷயங்கள் நயன்தாராவை பத்தி வெளியாகுச்சு. அதை தொடர்ந்து பொள்ளாச்சியில ஷூட்டிங் நடத்தினா என்னால வர முடியாதுன்னும் சென்னையில தான் ஷூட்டிங் நடத்தணும்னு சுந்தர்சிய அவங்க வலுக்கட்டாயப்படுத்தினதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து காஸ்டியூம் டிசைனிங் விஷயத்துல நயன்தாரா அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தரை திட்டதாகவும் அதனால நயன்தாராவை இந்த திரைப்படத்துக்கு வேண்டாம்னு சுந்தர்சி அவர்கள் சொன்னதாகவும் சில விஷயங்கள் வெளியாகிட்டு வந்திருந்துச்சு. தமன்னா தான் நயன்தாராக்கு பதிலா இந்த திரைப்படத்துல நடிக்க போறாங்கன்னு கூட பல தகவல் வெளியாகுச்சு. இதை தொடர்ந்து சுந்தர்சி அவர்களே இந்த சர்ச்சையை பத்தி இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பேசிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நயன்தாரா ரொம்பவே நல்ல நடிகை. அவங்க நான் பேக்கப்னு சொன்னா மட்டும்தான் அவங்களுடைய கேரவனுக்கே போவாங்க. அவ்வளோ டெடிகேஷனா இருக்கக்கூடிய நடிகைக்கு ஏன் இந்த மாதிரியான கெட்ட செய்திகள் வருதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ டெடிகேஷனா இருக்கக்கூடிய நடிகைக்கு ஏன் இந்த மாதிரியான கெட்ட பெயர்கள் வருதுன்னு எனக்கு தெரியல. மூக்குத்தி அம்மன் 2 ஷூட்டிங்கா நாங்க பொள்ளாச்சியில தான் முதல்ல எடுக்கிறதா இருந்தோம். அது உண்மைதான். ஆனா ஏன் நாங்க சென்னையில எடுத்தோம்னா, கேங்கஸ் திரைப்படத்துடைய ஷூட்டிங்கும் சென்னையில அந்த டைம்ல போயிட்டு இருந்துச்சு. 2 ஷூட்டிங்குமே மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும் தான் நாங்க சென்னையில ஷூட்டிங் எடுத்தோம். மத்தபடி நயன்தாரா எங்களை கம்பல் பண்ணிலாம் இங்கே எடுக்க சொல்லல. இந்த விஷயங்களை நான் அப்பவே மீடியாவுக்கு சொல்லியிருக்கலாம். ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி நல்லபடியா போயிட்டு இருக்க சமயத்துல இதை கூட ஒரு கண்டென்ட்டா மாத்திருப்பாங்கன்னு சுந்தர்சி அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ சுந்தர்சி பேசிருக்க இந்த விஷயம் தான் சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.